தெரியாம பால் போட்டதுக்கு உன் புருஷன் அடிப்பானா அவனை? கூப்பிட அவனை. டேய் இங்க வாடா. இந்த பக்கத்து வீட்டு பஜார் வந்து கத்திட்டு இருக்கு பாடா. என்னடா பண்ண? ஏய் என்னடா இதுக்கெல்லாம் போய் அக்கா கூட்டு வராங்களா யாராவது? அக்கா இல்ல. விடுங்க விடுங்க, அவன் எப்பவுமே அப்படி எல்லார் வீட்லயும் இப்படிதான் பண்ணுவான். பாப்பா உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. பண்ணுனா வாயிலே பண்ணுவாங்க. அந்த பையனுக்கு பயம் இல்ல. கை அவுத்து விட்டு வந்தானே தெரியும். அவுத்துறா. அவுக்கும் போது கடிச்சிடுச்சுன்னா நம்மள வச்சு டெஸ்ட் பண்றானோ. இப்ப பண்ணு. பண்ணுனா கையிலேயே பண்ண முடியும். போனை கொடு. போனை குடுறா. 9 8 7 6 3 வருமா 2 வருமா? 3 வருமா 2 வருமா தெரியலையே. இருங்க எங்க அம்மா கிட்ட கேட்டு வந்துறேன். ஏய் போங்கடா போங்கடா புடிங்கடா புடிங்கடா போங்கடா. ஏன் தூக்கிட்டு போறீங்க? ஒரு ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுக்க முடியாதா? உங்க அண்ணா கிட்ட கேட்டுக்கிட்டா? அதெல்லாம் தேவையில்ல, இங்கேயே பண்ணு. ஞாபகம் வந்துச்சு. போனை எடுக்க மாட்டேங்காங்க. என்ன சோறு உள்ளே இறங்க மாட்டேங்குது. காலையிலேருந்து இந்த சோனியை திட்டினோமா பாப்போம். ஏ சோனி எருமை மாடே, என்னம்மா ஏன் அப்படி பண்ண? எதை சொல்றாங்க? ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்களோ? சரி சமாளிப்போம். நான் ஒண்ணுமே பண்ணலம்மா. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி பண்ணாதேன்னு. ஸோ கண்டுபிடிச்சிட்டாங்க போலே. இதுக்கப்புறம் பொய் சொல்லி பிரயோஜனம் இல்லை. பேசாம உண்மையை ஒத்துக்க வேண்டியதான். ஆமாம்மா, நான் தான் அந்த புது கண்ணாடி டம்ளரை உடைச்சேன். தெரியாம உடைச்சிட்டேம்மா. இன்னொரு தடவை இப்படி பண்ண மாட்டேம்மா. சாரிம்மா. அதே பேருமா உடைச்ச? அப்போ வேற என்ன? நம்மளாதான் வாய கொடுத்து மாட்டிக்கிட்டோமா? உடைச்சது இல்லாம நீ அமைதியா வேற இருந்திருக்க. நீ பா இப்ப போய் சாப்பிட்டாதான் வயிற்றுக்குள்ள போ. என்ன கத்திய காட்டுறேன், கத்தவே மாட்டேங்கிற. எதுக்கு வந்த வேலையை முடிச்சிட்டு போங்க. கத்த விட்டு ரசிக்கிறதா என்னுடைய முதல் வேலை. ஏன்னா ஐ ஆம் சடிஸ்ட் மேன். கத்து. ஏன் திடீர்னு வண்டி உள்வாங்குது? முடியல. முடிஞ்சாலும் எவனு வரமாட்டான். கலட்டு. என்ன பாவாடைய கலட்டுற? நீங்க தானே கேட்டு சொன்னீங்க. ஐ ஆம் நாட் பேட் மேன். நான் கலட்ட சொன்னது செயின கலட்டு. குழந்தை இல்லாததுக்கு நான் ரெடி பண்ணுவேன். கடவுள் எப்ப கொடுப்பாரு அப்பதாண்டி கொடுப்பாரு. வைடி போன. உனக்கு என்னதான்டா பிரச்சனை? பக்கத்து வீட்டு வளாக போனாலாம், அங்க ஒரு பொம்பளை இன்னுமா அவன குழந்தை இல்ல அப்படின்னு கிடைச்சா. அதுக்கு நம்மளுக்கு போன போட்டு ஒப்பாரி வைக்கிறா. நீ வெளியில வந்துருவ. அதுக்கு 4 இடத்துக்கு போகும்போது யாராச்சும் கேட்கத்தான் செய்வாங்க. தப்பெல்லாம் ஓமையில வச்சுக்கிட்டு அதுல திட்டி என்ன செய்ய போற? நீ பீடி சிகரெட் தண்ணி எல்லா பழக்கமும் பழகி வச்சிருக்க. நம்ம பாட்டெல்லாம் அப்ப 9 பிள்ளை 10 பிள்ளை பெற்றாங்க. இப்ப ஒரு பிள்ளை வைக்க முடியாது அவனால. சரி விடு, நான் சொல்றத கேளு. விடிய காலம் 3 to 4 பிரம்ம முகூர்த்தம். அந்த டயத்துல ஒன்னா இருந்தீங்கன்னா உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்குவேன், கண்டிப்பா குழந்தை பிறக்கும். என்ன பூச்சை மேல அவன் சொல்லிட்டு இருக்க? இப்படி கூச்சப்படுறதுனால நிறைய பேர் யார்ட்டையுமே கேட்காம குழந்தை இல்லாம தர்றாங்க. அதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள. 3 to 4 தான் கொஞ்சம் சிரமம். வேற எதுவும் டைம் இல்லையா? 3 to 4 என்னடா பிரச்சனை? நைட் டியூட்டி முடிஞ்சு அவன் புருஷன் வந்துருவாங்க.